ஹலோ எவ்ரிவன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட் டு see you all again. இடையில என்னால் ரொம்ப நாள் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு வீடியோஸ் எதுவுமே. அது காரணம் என்னோட ப்ரொஃபஷனல் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இப்போ மொபைல் ஃபீல்டிலே இல்லை. பட் ஹியர் ஆஃப்டர் நான் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நாட் ஒன்லி ரிலேட்டட் டு மொபைல், டெக் ரிலேட்டடாகவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது நான் பண்ண மிஸ்டேக்னால இதை எனக்கு பற்றின கம்ப்ளீட் ஒரு அவேர்னஸே இல்லை. அண்ட் மோரோவர் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு கம்ப்ளீட் ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான். அண்ட் அந்த வீடியோ என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க அது என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதை எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைபர் கனெக்ஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்டுக்கு அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ப்ரீபெய்டுக்கும் போஸ்ட்பெய்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீபெய்டு இட்ஸ் அ ஃபிக்ஸட் பிளான். ஸோ நீங்கள் ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. அந்த பிளான் தான் மந்த்லி மந்த்லி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஆனால் போஸ்ட்பெய்டுங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான பே நீங்கள் வந்து பே பண்ணணும். இதுதான் வந்து போஸ்ட்பெய்ட். அந்த மந்த்லி மந்த்லி அது பில் ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அன்லஸ் ஆர் அன்டில் நீங்கள் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி அதுக்கு பே பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி மந்த்லி மந்த்லி ஒரு பில் ஜென்ரேட் ஆயிரும். அதை நீங்கள் பே பண்ணணும். இதுதான் போஸ்ட்பெய்ட். ஸோ போஸ்ட்பெய்டு வந்து மோஸ்ட்டாக வந்து ஃப்ளெக்சிபிளாக கன்வீனியண்ட்டாக பர்சனல் யூஸுக்கு இருக்காது. ப்ரீபெய்டு தான் எப்பயுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இப்போ ஜியோவில் இருந்த அந்த ஒரு ரொம்ப ப்ரீபெய்டு அப்படிங்கிறதா ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஃபியூச்சர். பட் அந்த ஃபியூச்சரை இப்போ தூக்கிட்டாங்க அவங்க. போஸ்ட்பெய்டு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இதனால நமக்கு எவ்வளோ பெரிய ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக யார் வந்து இந்த கனெக்ஷன் எடுத்தாலுமே அவங்களுக்கு போஸ்ட்பெய்ட் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீபெய்ட் எல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். நியூ கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்லி போஸ்ட்பெய்ட் மட்டும்தான் அப்படிங்கிறது கஸ்டமர் கேர்லேருந்து கிடைச்ச ஒரு இன்ஃபோ. பட் அவங்களுடைய நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ப்ரீபெய்டு கனெக்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. நியூ கனெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ப்ரீபெய்டு ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. நியூ கனெக்ஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவும் இப்போ வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன் பார்த்த மாதிரி எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் கூகுளில் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல. மேபி அவங்க வந்து லேட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அவங்களுடைய அஃபிஷியல் பிளாக்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆட் இந்த மாதிரி கொடுத்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நம்ம இதை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ நியூ கனெக்ஷன் எடுக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மேபி இந்த வீடியோ லேட்டாக இல்லை வந்து கரெக்டான டைமில் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது தெரில. பட் இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ப்ரீபெய்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே ஃபிக்ஸட் பிளானாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி போஸ்ட்பெய்ட் வந்து அப்படி கிடையாது. பட் இது பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த பிளான். ஸோ போஸ்ட்பெய்டில் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பில் ஜென்ரேட் ஆகும். ஆனால் அது இங்கே கிடையாது. நீங்கள் ஃபிக்ஸடாக நீங்கள் முன்னாடியே ஒரு பிளான் சூஸ் பண்ணிப்பீங்க. அந்த அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு 1ஆம் தேதி வந்துடும் பில். அதை நீங்கள் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே பே பண்ணணும். பே பண்ணலன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆகும். அண்ட் மோரோவர் அந்த ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவோ அதுலேருந்து ஒரு 2% ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஒரு 50 ருபீஸோ 100 ருபீஸோ பேஸ்ட் ஆன் யுவர் பிளான் அமௌண்ட். இது வந்து கட்டாம விட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டலைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு ஒரு மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கியூமுலேட்டிவாக ஆட் ஆகும். ஸோ கியூமுலேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு உங்களுக்கு 500 நீங்கள் பே பண்ணணும். அதுதான் உங்களுடைய பிளான். ஆனால் நீங்கள் பண்ணலை. நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் பே பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ தேவையில்லை. அதனால் நான் பண்ணலை. நான் நெக்ஸ்ட் மந்த்தை நான் வந்து காசு கட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் 500 பே பண்ண மாட்டீங்க. 1000 ருபீஸ் பே பண்ணுவீங்க. ஏன்னா பழைய மந்த் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெண்டிங் அமௌண்ட் இதோட சேர்ந்து ஆட் ஆகி வந்துடும் பில்லில். ஸோ இதுதான் போஸ்ட்பெய்டுடைய ஒரு பெரிய ட்ராபேக்கு. அதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நியூ கனெக்ஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த டீலர்கிட்ட நீங்கள் கேளுங்க. எனக்கு வந்து ப்ரீபெய்டு தான் வேணும்னு சொல்லி நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். ப்ரீபெய்டு கிடையாது சார் போஸ்ட்பெய்டு மட்டும் தான் அப்படின்னு உங்ககிட்ட அவங்க சொன்னாங்கன்னா வேணான்னு சொல்லிடுங்க. நீங்கள் வேறு எந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு ஆஃபர் பண்ணுறாங்களோ தயவு செஞ்சு அந்த கனெக்ஷன்ஸுக்கு போய்க்கோங்க. அந்த ப்ரொவைடர் யூஸ் பண்ணுங்கள். போஸ்ட்பெய்டுக்கு வந்துடாதீங்க. போஸ்ட்பெய்டு வந்து பர்சனல் யூஸ்க்கு கண்டிப்பாக வந்து கன்வீனியண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. பட் இது வந்து when it comes to enterprise or ஆர்கனைசேஷன் லெவலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களுடைய ஒர்க் பர்பஸ் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் அதுவுமே வந்து வீட்டுக்கு நம்ம ஒரு வைஃபை வைக்கிறோம் அப்படிங்கும்போது ப்ரீபெய்டு தான் இட்ஸ் அ கன்வீனியன்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஒன். அண்ட் இது வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டாக யாருக்கு தேவை இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜியோல வந்து இப்போ ரீசெண்டா 299 நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, 50 டேஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் ஆஃபர் வைஃபை குடுக்குறான். ஆனா, அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க. போஸ்ட் பெய்ட் தானே இப்போ நம்ம குடுக்க போறாங்க. ஸோ போஸ்ட் பெய்ட பொறுத்தவரைக்கும் நான் சொன்னது தான். மந்த்லி நம்ம யூஸ் பண்றோமோ பண்ணலையோ அந்த பில் ஜெனரேட் ஆயிரும். நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ இது வந்து போஸ்ட்பெய்ட் பிளான் அந்த 50 டேஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்த லெட்ஸ் சே இப்போ ஆகஸ்ட் மந்த்துக்கு நீங்க வாங்குறீங்க. அந்த 50 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வருது. ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆகஸ்டோடைய ஃபர்ஸ்ட் 30 டேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில ஃபினிஷ் ஆயிரும். ரிமைனிங் 20 டேஸ் இருக்கும். அது வந்து செப்டம்பருடைய 20 டேஸ்க்கு கவர் ஆகும். கரெக்ட்டா? ஸோ ஆகஸ்ட் மந்தோடைய பில் உங்களுக்கு இந்த பிளான்லேயே கவர் ஆயிருது. ஸோ நீங்க பே பண்ண தேவையில்ல. செப்டம்பர் மந்தோடைய பில் பார்த்தீங்கன்னா, 20 டேஸ்க்கு தான் கவர் ஆகும். மீதி 10 டேஸ்க்கு நீங்க பே பண்ற மாரி வரும். ஆக மொத்தம் இங்க 50 டேஸ்க்கு ஃப்ரீ தான். ஆனா, அதுக்கப்புறம் இருக்க அந்த 10 டேஸ்க்கு நீங்க பே பண்ற மாரி தான் வரும். அதுவுமே ஃபுல் அமௌண்ட் நம்ம பே பண்ணுவோமா? இல்ல அந்த 10 டேஸ்க்கு மட்டும் தானா? அப்படிங்கிறது தெரியல. நான் கஸ்டமர் கேர்ட்ட கேட்கும்போது, அந்த 10 டேஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு பில் ஜெனரேட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா, பில் ஜெனரேட் ஆகும்போது தான் எனக்கு தெரியும். அந்த ஹோல் மந்த்துக்கே நான் பே பண்ற மாரி வருமா? இல்ல அந்த 10 டேஸ்க்கான வேலிடிட்டி மட்டும் நான் பே பண்ற மாரி இருந்தா போதும். ஐ மீன் அந்த 10 டேஸ்க்கான அமௌண்ட்ட மட்டும் நான் பே பண்ற மாரி இருந்தா போதுமா? எனக்கு தெரியல. ஏன்னா, அவங்களுடைய இப்ப நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற அந்த அந்த ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸடுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபிக்ஸட் பிளான் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல அவங்க எப்படி வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோம், என்னங்கிறத அவங்க வந்து அதுக்கேத்த மாரி எப்படி இந்த இடத்துல அந்த 10 டேஸ்க்கு அவங்க மாடிஃபை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட அசம்ப்ஷன் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அதே அமௌண்ட் தான் அந்த செப்டம்பர் அமௌண்ட் தான் வரும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா தான் வரும். அது எப்படிங்கிறது எனக்கு அந்த செப்டம்பர் மந்த் எண்ட் அப்ப தான் எனக்கு தெரியும். ஆர் எல்ஸ் செப்டம்பர் மந்த் 1ஆம் தேதி எனக்கு அந்த பில் ஜெனரேட் ஆகும்போது தெரியும், எவ்வளோ அமௌண்ட் அவங்க சார்ஜ் பண்றாங்கன்ட்டு. ஸோ எனக்கு அத சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு ஒரு நியூ வீடியோல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். பட் யாரா இருந்தாலும் சரி, நீங்க அந்த 299 ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்குங்கன்னா, தயவு செஞ்சு இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் 299 ரீசார்ஜ் பண்ணாலுமே, நீங்க அந்த 50 டேஸ் ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறம் ரிமைனிங் 10 டேஸ்க்கு நீங்க பே பண்ணி தான் ஆகணும். இல்ல உங்களுக்கு காசு பே பண்ணாத மாதிரி நீங்க பண்ணணும்னா, நீங்க 30 டேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு, அடுத்த மந்த் அந்த செப்டம்பர் மந்த் பில் ஜெனரேட் ஆகறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி கஸ்டமர் கேர் கால் பண்ணி, "என்னுடைய கனெக்ஷன் ஆக்டிவ் கனெக்ஷன குளோஸ் பண்ணிருங்க. எனக்கு போதும்." அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவங்க குளோஸ் பண்ணிருவாங்க. ஆனா 20 டேஸ் வேஸ்ட்டா தான் போகும். அப்ப ஆக மொத்தம் 30 டேஸ் தான் ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ண மாரி வரும். உங்களுக்கு 30 டேஸ் போதும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. இல்ல வேண்டாம் அப்டின்னா, நான் பே பண்ணிக்கிறேன் 10 டேஸ் எக்ஸ்ட்ராவா, எனக்கு அந்த 20 டேஸும் எனக்கு ஃப்ரீயா வேணும் அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா பண்ணுங்க. பட் இதுவுமே நான் செப்டம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு நான் எனக்கு பில் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா, அவங்க ஃபுல்லா சார்ஜ் பண்றாங்களா? இல்ல அந்த 10 டேஸ்க்கு மட்டுமான்னு சொல்றேன். ஃபுல்லா சார்ஜ் பண்ணாங்கன்னா, தயவு செஞ்சு ஆகஸ்ட்டோடவே கட் பண்ணிருங்க. வேண்டாம். இல்ல அந்த 10 டேஸ்க்கு மட்டும்னா, அத உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பை பண்றதும், இல்ல பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்டின்ட்டு. ஸோ ப்ரீபெய்டு தான் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். போஸ்ட்பெய்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அது வந்து தேவையில்லாம மந்த்லி நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஜெனரேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப வேணாங்கும்போது ப்ரீபெய்ட நம்ம எப்படி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணாம விடுறோமோ, அந்த மாரி நம்ம இங்க கனெக்ஷனே க்ளோஸ் பண்ணணும். ஸோ அங்க ப்ரீபெய்ட்ல கனெக்ஷன் க்ளோஸ் பண்ண தேவையில்ல. ரீசார்ஜ் பண்ணாம விட்டா யூஸ் பண்ண முடியாது. ஆனா, இங்க ரீசார்ஜ் பண்ணாம விட்டோம்னா, அமௌண்ட் ஆட் ஆயிட்டே தான் போகும். ஆனா நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ற மாரி வரும். இத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வேணான்னா கனெக்ஷன குளோஸ் பண்ணிருங்க. ஸோ போஸ்ட்பெய்டுங்கிறது அதான். வேணான்னா நம்ம குளோஸ் பண்ணிறணும். அத ஆக்டிவ்ல வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுலருந்து கண்டிப்பா நீங்களும் யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்களும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்ல வேற இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாரி ஒரு சூப்பரான, இன்ட்ரஸ்டிங்கான அடுத்த வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.